மகாலட்சுமி தாயாரை வேகமாக வர வச்சிடலாம். இந்த ஒரு பொருள் இருந்தால் வீட்டில் எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது. இந்த பொருள் இல்லாமல் சாப்பாட்டில் ருசியே கிடையாது. இந்த ஒரு பொருள் இல்லை அப்படின்னா சமையல் ருசியாக இருக்கோ இல்லையோ வாழ்க்கை நிச்சயமாக ருசியாக இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம். பிளாக் பெப்பர் அதை போட்டுடணும். போட்டுட்டு அதில் 3 ஏலக்காய் அடுத்தது, அப்புறம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுட்டு இதை உங்களோட ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ரைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு அதை கீழே உங்களோட லெஃப்ட் ஹேண்டை வச்சுடுறீங்க. இப்போ நான் எப்பயுமே கல்லுப்பை நம்ம வாங்கிட்டு வரோம் அன்றைக்கி பௌர்ணமி அன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு மண் சட்டியில் போட்டுக்கலாம், இல்லை ஒரு கிளாஸ் பவுலில் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு சவுத் ஈஸ்ட், அதாவது உங்களோட கிச்சன் எங்கே இருந்தாலும் சரி வீட்டில் கிச்சனோட சவுத் ஈஸ்ட்டில் வச்சுருங்க. அதை வச்சுட்டு அது மேலே ஒரு கல்லுப்பை இப்படி கையில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இது கூடவே மிளகாய் இருந்தால் வச்சுக்கலாம், அதாவது இந்த காஞ்ச மிளகாய் இருக்கும்ல அது வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா பே லீஃப் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும், பிரியாணி இலை இருக்கும், அதையும் இதில் வச்சுருங்க. ஏதாவது ஒன்று. ஸோ நமக்கு நாமளே இந்த திருஷ்டியை செய்கிறதுனால நம்ம கிளென்சிங் மட்டும் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இதை செய்கிறோம். 3 டைம்ஸ் யாராவது உங்கள் மேலே கண்திஷ்டி போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடியுது இல்லையா? அதனால விஷயங்கள்னால கண்திஷ்டி எல்லாம் என்ன கிட்ட கிளென்ஸ் ஆயிடுச்சு, இந்த சால்ட் அப்சர்வ் பண்ணிடுச்சு, எடுத்துச்சு அப்படின்னு இமேஜின் பண்ணிவிட்டு திஷ்டி எடுத்துட்டு இந்த சால்ட்டு அல்ல இது கூடவே சேர்ந்து அந்த மிளகாயோ இல்லை அந்த பே லீஃபையோ எடுத்து எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணிவிட்டு, அதாவது நசுக்கிடுங்க. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில டாரட் கார்டு ரீடர், ஹீலர் ரேகா தியாகராஜன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம்மா. வணக்கம். நற்பவி யோகிராம் சரத்குமார். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப சிறப்பாக இருக்கேன், தேங்க்யூ. இன்னைக்கு நிகழ்ச்சியில சித்ரா பௌர்ணமியினுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்கு? ஏன்னா பௌர்ணமி அப்படின்னாலே மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிறது தான். யோகா, தியானம், இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணுவாங்க. கடவுளுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாளாகவும் நம்ம மன அமைதிக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் குறிப்பா இந்த நாட்கள்ல எல்லாரும் பண்றது உண்டு ஸ்பிரிச்சுவலா. ஸோ மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பா இந்த நாள்ல நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், குறிப்பா நம்ம கிளென்சிங் மெத்தட்ல இல்ல பண வரவுக்கு, நம்ம பிளாக்கேஜ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே மாதிரியான ஒரு பொருள் வச்சு எப்படி நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத எங்களுக்காக சொல்லுங்க மேம். நிச்சயமா சொல்லிடலாம். பௌர்ணமி அப்படிங்கும் போதே முழு நிலவு எதுவுமே முழுசா பயனடையணும், முழுவதுமாக நம்ம வாழ்க்கையில எல்லாமே வெற்றி அடையணும் அப்படிங்கிறது ஒன்று தேவை. அதுக்காக தான் இந்த நாளை எல்லாருமே மேனிஃபெஸ்டேஷனுக்காக இருக்கட்டும், இதை ஒரு எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள், தெய்வ சக்தியை அதிகமாக நீங்கள் ஈர்க்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பௌர்ணமி. அதுலேயும் இது ஒரு சித்ரா பௌர்ணமி அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் டே. வெள்ளையாக இருக்கும் இல்லையா, நிலவு அப்படியே பளபளன்னு ஜொலிக்கும் அன்னைக்கு அந்த நாளில் நீங்கள் சொன்னீங்க ஒரு பொருளை வச்சு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு, வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் இந்த பொருளை வச்சுட்டு நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாம், நம்மளே எனர்ஜைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஈவில் இருக்குது, அதாவது கண் திஷ்டி இருக்குது அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளை சுற்றி என்னெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கோ அதை கிளென்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் கிளென்ஸ் பண்ணிக்கலாம். மகாலட்சுமி தாயாரை வேகமாக வர வச்சிடலாம். இந்த ஒரு பொருள் இருந்தால் வீட்டில் எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது. இந்த பொருள் இல்லாமல் சாப்பாட்டில் ருசியே கிடையாது. இந்த ஒரு பொருள் இல்லை அப்படின்னா சமையல் ருசியாக இருக்கோ இல்லையோ வாழ்க்கை நிச்சயமாக ருசியாக இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம். கமெண்ட் செக்ஷனில் உப்பு அப்படின்னு டைப் பண்ணுங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா எல்லாரும்? அந்த பொருள் தான் உப்பு, கல் உப்பு. அதுலேயும் எஸ்பெஷலி அது கல்லுப்பில் இப்போ நிறைய வெரைட்டிலாம் வருது, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சாதாரண கல்லுப்பு, வெள்ளை கலரில் இருக்க கல்லுப்பு. இந்த மாதிரி ஒரு பவுலில் கல்லுப்பை எடுத்துக்கோங்க. எப்படி வேணால் இருக்கலாம் அந்த பவுல், கிளாஸ் பவுலாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ ஃபஸ்ட்டு கிளென்சிங்லேருந்து போயிடலாம். காலையில் முதல்ல எழுந்த உடனே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்தணும். அதாவது எனர்ஜி, உங்களை சுற்றி இருக்க எனர்ஜியை ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணணும். தூய்மை அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் குளிப்போம். அதில் நிறைய பேர் ரொம்ப நேரம் குளிப்பாங்க, நிறைய சோப் போட்டு குளிப்பாங்க. சில பேர் இன்னும் கொஞ்சம் சில அடிஷ்னலான பொருட்கள்லாம் சேர்த்து குளிப்பாங்க. சில பேர் இந்த 5 மினிட்ஸில் குளிச்சுட்டு வரவங்களாம் கூட இருப்பாங்க. எவ்வளோ நேரம் குளித்தாலும் சரி, இந்த ஒரு நாள் அன்னைக்கு மட்டும் நீங்கள் காலையில் குளிக்கும்போது
கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு. ஒரு எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன். கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்து தண்ணீல போட்டுடுங்க. பக்கெட்ல குளிக்கிற பழக்கம் இருந்தா பக்கெட்ல போட்டுடுங்க. அந்த தண்ணீல குளிச்சுட்டு வந்துருங்க. இல்ல நாங்க ஷவர்ல குளிக்கிற பழக்கம் தான் இருக்கு. நாங்கலாம் அப்ராட்ல இருக்கோம் அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா, அந்த கல்லுப்ப நீங்க ஒரு பவுல்ல எதுலயா ஒண்ணுல போட்டு அத வந்து டைல்யூட் பண்ணிட்டு, அத கரைச்சுட்டு அதுல நீங்க குளிச்சுக்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில எழுந்த உடனே முதல்ல வந்து குளிக்கிறது, கல்லுப்புல குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்ததா நம்ம வந்து அந்த நாள்ல வந்து வீட முதல்ல கிளீன் பண்ணுவோம். ஸோ இத வந்து எப்படி நம்ம ப்ராசஸ் பண்றது? இதுல கல்லுப்ப நம்ம எப்படி பயன்படுத்தலாமா? நிச்சயமா. ஸோ கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போதே, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வாட்டரையும் சால்ட்டும் சொல்லிட்டோம். நம்ம உடம்புக்கு சொல்லிட்டோம். அதேதான். தண்ணீல நீங்க வீடு துடைக்கிற தண்ணீல கல்லுப்ப போட்டுருங்க. கல்லுப்பு போட்டுட்டு வீடு முழுக்க வந்து நீங்க வந்து தொடச்சிட்டீங்க அப்படின்னா, வீடு வந்து கிளென்ஸ் ஆயிடும். எங்களுக்கு துடைக்கிற பழக்கம்லாம் இல்ல. நாங்க அப்ராட்ல இருக்கோம். எங்களுக்கு துடைக்கிறதுக்கான ஆப்ஷன்லாம் இல்ல அப்படின்னா, சிம்பிளா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஒரு பாட்டில்ல தண்ணி ஊத்திட்டு, ஒரு ஸ்ப்ரே பாட்டிலா வச்சுக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு, அதுல வந்து சால்ட் போட்டுட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணிடுங்க. வீடு ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஓகே. ஸோ அடுத்ததா நம்ம வந்து சித்ரா பௌர்ணமிக்கு பண்றது என்ன அப்படின்னா, பூஜை முறை தான். ஸோ பூஜை அறையில நம்ம கல்லுப்ப மேனிஃபெஸ்ட் பண்றதுக்காக எப்படி பயன்படுத்தலாம்? என்னென்ன முறைகள் அதுல இருக்கு? அதை எப்படி சரியா செய்யலாமா? இந்த மாரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுல்ல இந்த மாரி ஃபுல்லா சால்ட் நிரப்பிடணும். நிறைச்சிட்டு, இதுல ஃபர்ஸ்ட் வந்து 6 மிளகு, அதாவது பெப்பர், பிளாக் பெப்பர் அத வந்து போட்டுடணும். போட்டுட்டு, அதுல 3 ஏலக்காய் அடுத்தது. அப்புறம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுட்டு, இத வந்து உங்களோட ரைட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட்ல புடிச்சுட்டு, அத கீழ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட வச்சுடுறீங்க. இப்போ நம்ம எப்பவுமே மேனிஃபெஸ்டேஷன் செய்யும்போதோ, இல்ல நம்ம பிரார்த்தனைகள் செய்யும்போதோ, இல்ல இப்போ உங்கள நீங்களே கிளென்ஸ் பண்ணிக்க விரும்புனீங்கனாலுமே, சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான். கண்களை மூடி சுவாசத்தின் மேல கவனம் வச்சுக்க போறோம். கவனம் வச்சுட்டு எல்லா பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸும், நான் வந்து தூய்மை அடைஞ்சுட்டேன். நான் வந்து பாசிட்டிவான எனர்ஜிய அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நல்லதை மட்டுமே என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டே இருங்க. இது கூடவே ஒரு முத்திரை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னாலுமே, நீங்க இந்த மாதிரி இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் நான் நெறைய இடத்துல பேசியிருக்கேன். இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் நீங்க இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு, அந்த சால்ட் பவுல் நீங்க பூஜை ரூம்ல வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த இடத்துல நின்னு அது முன்னாடி நீங்க இத வச்சு நீங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வச்சுட்டு நீங்க பிரார்த்தனை செய்யும்போது, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அந்த சால்ட் அப்சர்வ் பண்ணிக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள தேடி வர ஆரம்பிக்கும். மேடம் பொதுவாவே பௌர்ணமி அப்படின்னாலே வந்து எந்த பொருள் வாங்கினாலும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பண ஈர்ப்பு, பணவரவு, மகாலட்சுமி அம்சம்னு சொல்லக்கூடிய இந்த கல்லுப்ப வந்து பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வாங்கினோம் அப்படின்னா, செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு. ஸோ இத ப்ராப்பரா நம்ம வாங்கி கிச்சன்ல எந்த திசையில எப்படி வைக்கணும்? இது வைக்கிறதுனால நமக்கு பணவரவு எப்படி அதிகரிக்கும்? அத பத்தி சொல்லுங்கம்மா. நிச்சயமா. கல்லுப்பு அப்படிங்கிறது இப்ப நம்ம நெறைய விஷயங்களுக்கு இப்ப எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம். அது எஸ்பெஷலி கிளென்சிங்க்கு, அதாவது தடைகளை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு பொருள். மருந்துன்னு கூட சொல்லலாம் அத. இல்லையா? அப்போ அந்த கல்லுப்ப நம்ம வாங்கிட்டு வரோம் அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டு, நீங்க ஒரு மண் சட்டியில போட்டுக்கலாம். இல்ல ஒரு கிளாஸ் பவுல்ல கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு சவுத் ஈஸ்ட், அதாவது உங்களோட கிச்சன் எங்க இருந்தாலும் சரி வீட்ல, கிச்சனோட சவுத் ஈஸ்ட்ல வச்சுருங்க. அத வச்சுட்டு, அது மேல ஒரு அகல் விளக்கும் வச்சு அத ஏத்துங்க. அகல் விளக்குல என்ன போடலாம் அப்படின்னா, நெய். நெய் போடுறது ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். நெய் போட்டு அந்த விளக்க ஏத்திடுங்க அன்னைக்கு. ஸோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கல்லுப்பை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்? அது பயன்படுத்துறதுனால என்னெல்லாம் பலன் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ கர்மா கிளென்சிங் அப்படின்ற ஒரு விஷயமும் சொன்னீங்க. இதோட சேர்ந்து நெறைய பேர் இன்னும் கஷ்டப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது தான். எல்லாருக்குமே இதனால பாதிப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். உடம்பெல்லாம் வலிக்கும். என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. என்ன உடம்புக்குன்னு கூட நம்மளால வாய தொறந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த கண் திருஷ்டியோட பாதிப்பு இருக்கும். இந்த கண் திருஷ்டிய வந்து இந்த கல்லுப்புல நம்ம எப்படி வந்து சரி பண்ணிக்கலாம்? அது பண்ணக்கூடிய முறை என்ன மேம்? முன்னோர்கள்லாம் நம்மளுக்கு செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயம் தான். அது என்னன்னா, ஒரே ஒரு பொருள் மட்டும் இதுல மாறப்போகுது இன்னைக்கு. இப்படி இந்த கல்லுப்ப வந்து இப்படி கையில எடுத்துக்கணும். எடுத்துட்டு, இது கூடவே வந்து மிளகாய் இருந்தா வச்சுக்கலாம். அதாவது இந்த காஞ்ச மிளகாய் இருக்கும்ல, அது வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா, பே லீஃப் வீட்ல கண்டிப்பா இருக்கும். பிரியாணி இலை இருக்கும். அதையும் வந்து இதுல வச்சுருங்க. ஏதாவது ஒண்ணு. நமக்கு நாமளே வந்து இந்த திருஷ்டிய செய்யறதுனால, நம்ம கிளென்சிங் மட்டும் பண்ணாவே போதும். ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி வந்து ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இத செய்றோம். 3 டைம்ஸ் வந்து செஞ்சா போதும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. இந்த மாதிரி வந்து அப்படியே
3 டைம் சுத்தும்போது அஃபர்மேஷன்ஸ் ஏதாவது சொல்லணுமா? தாராளமா சொல்லலாமே. என்கிட்ட இருந்த எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் இந்த சால்ட் அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டே சுத்துங்க. யாராவது உங்க மேல கண் திருஷ்டி போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடியுது இல்லையா? அதனால வந்த விஷயங்கள்னால வந்த கண் திருஷ்டி எல்லாம் என்ன கிட்ட இருந்து கிளென்ஸ் ஆயிடுச்சு. இந்த சால்ட் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு, எடுத்துடுச்சு அப்படின்னு வந்து இமேஜின் பண்ணிட்டு திஷ்டி எடுத்துட்டு இந்த சால்ட்டு இது கூடவே சேர்ந்த அந்த மிளகாயோ இல்ல அந்த பே லீஃபையோ எடுத்து எல்லாத்தையும் க்ரஷ் பண்ணிட்டு, அதாவது நசுக்கிடுங்க. இப்படி வச்சு அமுக்கிட்டு, அப்ப என்னன்னா அதுல ஒரு சத்தம் வரும் இல்லையா? அதுதான் அந்த பிரேக்கிங் இது. ஓகே. திருஷ்டி அந்த எனர்ஜி கழியிறது. கழியிறது. அத எடுத்துட்டு யூசுவலா வந்து எல்லாரும் இதுல போடுவாங்க. நெருப்புல போடுவாங்க. நம்ம இப்ப அந்த பிராக்டிஸ்லாம் யாரும் செய்யறதில்ல. நீங்க தூரமா ஒரு இடத்துல கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு. ஆனா சூப்பர் எஃபெக்டிவா இருக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்ன மாரியான விஷயங்கள் பண்ணணும்? குறிப்பா கல்லுப்ப வச்சு நம்ம அன்னைக்கு நாள்ல என்ன மாரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நெறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.